அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 8th மேக்ஸில் யூனிட் 4 வாழ்வியல் கணிதம் அதில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ இதோட அந்த யூனிட் 4 வாழ்வியல் கணிதம் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த வாழ்வியல் கணிதத்தில் 4 பார்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 4 டாபிக் கலந்தது தான் அந்த வாழ்வியல் கணிதம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ், அது பார்ட் 1ல் பார்த்துருப்போம். செகண்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். தேர்ட் ஒன் கூட்டு வட்டி, ஸோ அது பார்ட் 3ல் பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 4 என்ன அப்படின்னா நேரம் மற்றும் வேலை. ஸோ இதுதான். அதே போல் விகிதம் சம்மந்தமாக இருக்கும். அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம் சொல்லிட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க, லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். அதே இது இங்கே கலப்பு மாறுன்னு சொல்லி மறுபடியும் அந்த நேர்வீத எதிர்வீத கான்செப்டே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்டு டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய எல்லா மாடலுமே இந்த ஒரு பார்ட்டில் கவர் ஆயிரும். இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா விதமான கேள்விலாம் கேட்பாங்க. அதாவது பர்சன்டேஜ் கொடுத்து கூட கேள்வி வைப்பாங்க, மடங்கு கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க, இணைந்து அப்படிங்கிற கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க, அதே போல் விலகுதல் சேர்தல் இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கேள்வி வைப்பாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் முறையில் சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சில பேசிக்கான நீங்கள் ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. ஏன் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா இந்த நேர்மாறல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு உங்களுக்கு அந்த விகித மாறிலி அப்படிங்கிறத கேன்னு சொல்லுவோம். விகித மாறிலியே கேன்னு நம்ம சொல்லுவோம். அதை என்ன எடுத்துவாங்க அப்படின்னா y/x, இதுதான் அந்த வீத மாறிலியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கான்செப்டில், நேர்மாறல் கான்செப்டில். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி இது வரைக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கேள்வி கேட்கல. ஆனால் பின்னாடி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணிட வேணான்ட்டு அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நேர்மாறலாக இருந்தால் அந்த வீத மாறிலி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, k=y/x. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே இது நேர்மாறலாம் எதுக்கெலாம் வரும் அப்படின்னா இப்போ தூரம் நேரம் இந்த காம்பினேஷனுக்கு நேர்மாறல் வீதத்தில் தான் நம்ம சால்வ் பண்ணோம். அதே போல் வாங்குதல் செலவிடுதல் ரேட்டு அதிகரித்தல் குறைதல் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நேர்வீதம் தான். அதே போல் வேலை நேரமும் சம்பாத்தியமும் இந்த மாதிரி கான்செப்டுக்கு எல்லாமே நேர்வீதங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு எதிர் வீதத்துக்கும் ஃபார்முலா, அந்த வீத மாறிலிக்கான ஃபார்முலா. நேர் வீதத்துக்கு வீத மாறிலிக்கான ஃபார்முலா என்ன, y/x. இது நேர் வீதத்துக்கு. அதே இது எதிர் வீதத்துக்கு வீத மாறிலிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா k=xy. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான். இதுதான் நீங்கள் இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். இப்போ இதுக்கு அடுத்தது இப்போ எதிர்மாறலுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வரும் அப்படின்னா விலையும் நுகர்வும், இது ரெண்டும் எதிர்மாறல் கான்செப்ட். ஒன்று அதிகரித்தா இன்னொன்று குறையும் அப்படிங்கிற கான்செப்ட். அதே போல் வேலையாலும் காலமும். இப்போ வேலையாட்கள் அதிகரித்தாங்கன்னா கண்டிப்பாக குறைவான நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம், அப்போ இது எதிர்மாறல். அதே போல் வேகமும் காலமும், ஸ்பீடு அதிகரித்தோம்னா குறைவான டயத்திலே நம்ம ஒரு இடத்த ரீச் ஆகிடலாம். ஸோ அப்போ இதுவும் எதிர்மாறல். இந்த காம்பினேஷனும் எதிர்மாறலுக்கானது தான். ஸோ இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2வது கேள்வி பாருங்கள். ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய. இப்போ நல்லா கவனிங்க. 15 நிமிஷத்தில் 21 பக்கங்கள் தட்டச்சு செய்ய முடியும்னா 84 பக்கங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். 21 × 4 84. அப்போ இதையும் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 60ன்னு வரும். ஸோ 60 அதற்கான ஆன்சர். அதே 3வது கொஸ்டின் பாருங்கள். 38 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ இதை ரொம்ப சிம்பிளாக PSD/W இந்த ஃபார்மெட்டில் அழகாக சால்வ் பண்ணிடலாம். 35 பெண்கள் இது பர்சன் நம்ம எடுத்துக்கலாம், 16 நாட்கள் இது டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு குரூப்பு. அடுத்து செகண்ட் குரூப்பில் யார் வரா, 28 பெண்கள் வராங்க. அப்போது ஃபஸ்ட்டு குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப். இந்த காம்பினேஷனில் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நோட் பண்ணுங்கள். 35 பெண்கள் 16 நாட்கள் வேலை முடித்தா 28 பெண்கள் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க. இப்போ 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 7 35, 4 28, 1 நாள் 4, 4 நாங்க 16, 5 × 4 20, 5 20. 35 பெண்கள் 16 நாளில் வேலையை முடித்தா 28. ஆட்கள் குறைஞ்சா கண்டிப்பாக நாட்கள் அதிகமாகும்ல, 20 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த PSD/W அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுருங்க.
P1 D1 into H1 divided by W1 equal to P2 into D2 into H2 divided by W2. அதாவது ஃபஸ்ட் குரூப்பு ஈக்குவல் டு செகண்ட் குரூப்பு. இதில் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிற ரொம்ப சிம்பிளாக பிஹெச்டி பை டபிள்யூ. பிஹெச்டி நம்ம டிகிரி வாங்கணும்னா கண்டிப்பாக அதோட அடிப்படை ஒர்க்கு. ஸோ நம்ம டிவைடில் ஒர்க்கு நம்ம நோட் பண்ணணும். இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு குரூப்பு எது செகண்ட் குரூப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏற்றாப்படி இங்கே ஃபஸ்ட்டு குரூப்புக்குரியதை இந்த சைடும் செகண்ட் குரூப்புக்குரியதை இந்த சைடும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது கேள்வியில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பர்சன் ஹவர்ஸ் டேஸ்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒர்க்கு எது அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணணும். அதை கண்டுபிடிச்சினா அதை டிவைடில் நோட் பண்ணணும் தெரிஞ்சாவே போதும். ஈஸியாக அந்த மாதிரி கேள்விகளுக்கு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் இப்போ ஃபார்முலா. இனி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறத வீடியோ முழுமையாக கவனிங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம், இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 ப்ராப்ளம் இருக்கும். அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு மோஸ்ட் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஒரு சிலது மட்டும் நம்ம சேம் மாடலாக இருந்தால் நம்ம அடுத்தடுத்தது நம்ம போயிடலாம். டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய எல்லா மாடலுக்குமே சூப்பரான ஷார்ட்கட் மூலமா கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா ஈஸி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை? இப்போ இதையும் பிஎஸ்டி பை டபிள்யூ அந்த கான்செப்டில் சால்வ் பண்ணிடலாம். 20 நாட்கள். ஸோ இது டேஸ் இருக்குது. 15% நீங்கள் மாற்றி நோட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதெல்லாம் மல்டிபிள் நோட் பண்ணணும்? பர்சன் ஹவர்ஸ் டேஸ்லாம் மல்டிபிள் நோட் பண்ணணும். அப்போ 20 நாட்கள் 15 வேலையாட்கள். இந்த 6 லட்சம் தொகை அப்படிங்கிறத நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒர்க்கு. அந்த அவங்க வேலை செஞ்சதுனால தானே இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஒர்க்குங்கிறத 6 லட்சம். நீங்கள் இதை டிவைடில் நீங்கள் போட்டுடலாம். 6 ஜீரோ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற அப்படி லட்சத்துக்கு ஏற்ற அப்படி ஜீரோ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு அடுத்தது 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக எவ்வளவு தொகை தேவை? இதுதான். இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஓரஞ்சு 5, ஓரஞ்சா 15, ஓரஞ்சு 5, 4 20, அடுத்து முன்னாங்க 12, அடுத்து 1 நாள் 4, 5 20. இப்போ இங்கே 5/8 தானே இருக்குது. இங்கே டிவைடில் எக்ஸ் இருக்குது. இந்த சைடு போனுச்சுன்னா மல்டிபிளாக மாறிடும். இந்த டிவைடில் 6 இந்த சைடு போனுச்சுன்னா மல்டிபிளாக மாறிடும். இந்த 5 இங்கே வரும். இப்போ பாருங்கள் 6/5 இதை சால்வ் பண்ணால் 1. அடுத்தது 1 தானே, மீதி 1 தானே. அப்போ 0 சேர்த்தோம் அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சுருவோம். 2 1.2 லட்சம் தான் இங்கே ஊதியமாக பெறுவாங்க. 1.2 லட்சம் என்ன சொல்லலாம்? 1,20,000 நம்ம சொல்லலாம். ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற அப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். 1,20,000 அல்லது 1.2 லட்சம்னு மென்ஷன் பண்ணுறாங்களா அதுக்கேற்ற அப்படி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் எது என்ன மாடல்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் எது, பர்சன் எது, ஹவர்ஸ் எது, இதை நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதும். இனி நீங்கள் இந்த மாடலில் அழகாக கண்டுபிடிச்சிடுங்க. கேள்வியில் எது ஒர்க் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுபடியே சால்வ் பண்ணுங்கள். இப்போ 180 மீட்டர் நீளமுள்ள பாயினை 15 பெண்கள் 12 நாள். அப்போ 15 பெண்கள் 12 நாளில் இந்த பாயை தயாரித்தாங்கன்னா அதுதான் ஒர்க்கு. அது இங்கே டிவைடில் நோட் பண்ணிடலாம். 512 மீட்டர் நீளமுள்ள பாயினை 32 பெண்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. இப்போது நீங்கள் 9ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ சின்ன நம்பராகவே நீங்கள் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 12, 8 32, அடுத்து 1 8, இங்கே 8 64, 8 56, 6 48, பேலன்ஸ் 3 வரும். 32னா மறுபடியும் 4 32. இப்போ இதுக்கு அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 3 வரும். இங்கே 3ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 வரும். இங்கே 3 அடிச்சு கொடுத்தா 60ன்னு வரும். அடுத்து இதையும் நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். 1 5 5, 12, 1 3 4, அடுத்து 1 4 4, இங்கே 1 பேலன்ஸ் 2 24, 6 24. அப்போது
16ங்கிறதா அதற்கான ஆன்சர். நீங்கள் சின்ன நம்பராக வச்சும் அடிச்சு கொடுக்கலாம். அடிச்சு கொடுக்குறது உங்களோட கன்வீனியன்ட். உங்களுக்கு எந்த நம்பர் ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம். புரிஞ்சா? ஸோ 16ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 3 மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபார்முலா மெத்தட் தான் ஈஸி. இப்போ நான் ஒரு ஃபார்முலா, நேர்வீதம்னா என்ன ஃபார்முலா, எதிர்வீதம்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபார்முலா இந்த மாதிரி கேள்விகளுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை நேர்மாறலில் உள்ளன. ஸோ நேர்மாறலில் உள்ளன எனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 5 எனும்போது கேயின் மதிப்பை காண்க. அப்போ நேர்மாறல்னா கேயின் மதிப்பு என்ன சொல்லியிருக்கோம்? கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். அப்போ ஒய்யும் 5 தான், எக்ஸும் 5 தான். அப்போ சிம்ப்ளை பண்ணால் கேவோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். இதே செகண்ட் கேள்வியை பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியன எதிர்மாறலில் உள்ளன. எதிர்மாறலில் உள்ள கேள்வி எக்ஸ் வேல்யூ 64, ஒய் வேல்யூ 0.75. வீத சம மாறிலியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் கேவோட வேல்யூ தான். எதிர்மாறலாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஒய் தான் அதற்கான ஃபார்முலா. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லை, ஸ்டார்டிங்கில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ எக்ஸ் வேல்யூ 64, ஒய் வேல்யூ 0.75. இதை நான் எப்படி எழுதுகிறேன்? 75/100ன்னு எழுதுகிறேன். டிவைடில் பாயிண்ட், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்கனால 2 டிஜிட் இருக்கனால 2 0 சேர்த்துக்கலாம். இதை 25 அடிச்சு கொடுத்தா 3/4. அப்போ 3/4. 4 அடிச்சு கொடுங்க. 1 4 4, இங்கே 1 4 4 பேலன்ஸ் 2. அப்போ 24னா 6 4 24. 16 × 3 என்ன வரும்? 30. அது ஒரு 18, 48. இதுதான் கேவோட வேல்யூ. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் டைம் அண்ட் ஒர்க்கில். ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப அந்த சிம்பிளான அந்த ஒரு ஃபார்முலா மைண்ட் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. புரிஞ்சா? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நார்மலான மெத்தட் தான். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஃபாஸ்ட்டாகவே நம்ம அதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். 81 மாணவர்கள், 448. இது ஒர்க்கு, இது பர்சன், இது ஒர்க்கு, இது டேஸு. அதே கான்செப்டில் தான். இது ஒர்க்கு, இது டேஸ் இருக்குது. எத்தனை பர்சன் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாடலில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். டிவைடில் இந்த 448 ஒர்க்கை வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். இதே போல் தான் இதுவும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இதுவும் வந்து நம்ம பார்த்துருக்க எல்லா மாடல்லேருந்து வந்தது தான். ஃபஸ்ட்டு 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வார். அப்போ 24 அப்படியே கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே எது எங்கெங்கே வரணுமோ கரெக்டாக நோட் பண்ணிடணும். ஈக்குவல் டு 6 ஆண்கள் டேஸ் பொருட்களை 6 நாட்களில் செய்வார். அவ்வளோதான். 1 6 6, 2 6 12, 1 6 6, இங்கே 4 6 24, 1 4 4, 12 2 48, 1 2 6 2 12. அப்போ என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ இந்த 6 அப்படிங்கிறத நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இதிலே தான், இதே மாடல் தான். இப்போ நீங்கள் அந்த PST/W அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பயிற்சி கணக்கில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை. அப்போ அதுதான் ஒர்க்கு. புரிஞ்சுங்களா? அந்த கொஸ்டினில் எது ஒர்க்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அதுக்கேற்ற அப்படி டிவைடில் நீங்கள் போடணும். 4 மணி நேரம் அமைப்பார். 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையாட்கள் அமைப்பார்கள். அவ்வளோதான். இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. 15. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாகவே மாறிடும். அந்த PST/W அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். அடுத்து எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அப்படியே தான், இதே மாதிரியே தான் இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்து உள்ளதை நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்து உள்ளது இதே சேம் மாடல் தான். இதுக்கு அடுத்து உள்ளதை பாருங்கள், வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த இணைந்து கான்செப்டில் கேள்வியில் இருக்கும். இதையும் சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது என்னன்னு பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியாக அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார். பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டால், இப்போ ஏவும் பியும் கொடுத்துட்டு, அதாவது இது இன்னொரு மாடல் இருக்குது. உங்களுக்கு பயிற்சி எனக்கு கொடுப்பாங்க. ஏ ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலை வைப்பார், பி ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலை பார்த்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை பார்த்தாங்கன்னா XY/X+Y. இதை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அதே இது இங்கே கேள்வியை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து இத்தனை நாளில் வேலை வைப்பாங்கன்னு அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஏ மட்டும் இத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். பி மட்டும் எத்தனை நாள் அப்படின்னா இதே XY கான்செப்டில்
ஒய் மைனஸ் எக்ஸ் எது பெரிய நம்பரோ அதை முன்னாடி போட்டுருங்க, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இதுதான். அப்போ இந்த ஃபார்மெட்டில் தானே, செகண்ட் ஃபார்மெட்டில் தானே இருக்குது. ஏவும் பியும் சேர்ந்தால் 16 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஈக்குவல் டு 16 இன்ட்டு ஏ மட்டும் 48 நாள். ஸோ அப்போ 48. நீங்கள் மல்டிபிள் கண்டிஷனில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணாதீங்க, அப்படியே அதே கண்டிஷனில் வச்சுருங்க. இப்போது ஒய் வந்து 48, இது வந்து எக்ஸ் வந்து 16. 48ல் 16 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 32. அப்போ அங்கே ஒரு 16 16, 2 16 32, ஒரு 2 2, 24 2 48. அப்போ பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 24 நாளில் முடிப்பார். இதுதான் அதற்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுனாவே போதும், அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட். இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட்டு, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலை முறையை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினார். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்கள் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? இதுதான் கேள்வி. இந்த மாதிரி ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ யார் யார் இருக்காங்களோ அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கிறத ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் டிவைடில் போட்டுருங்க. இப்போது பியும் கியூவும் அவங்க வந்து ஒரு வேலையை முடிச்சிடறாங்க. 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஒருத்தர் வெளியில் போயிட்டாலும் இன்னொருத்தவங்க இருந்தாலும் சரி, ஒரு வேலையை முடிச்சிடறாங்க. அப்போ ஈக்குவல் டு 1. இப்போ பி அவரோட வேலை எத்தனை 20 நாளில் முடிக்கக்கூடியவர், கியூங்கிறவர் 30 நாளில் முடிக்கக்கூடியவர். ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்கே எக்ஸுங்கிறத அப்ளை பண்ணணும், அதான் நல்லா தெளிவாக தெரிஞ்சால் போதும். இப்போ 2 பேர் ஒன்றாக சேர்ந்தானே வேலையை தொடங்கினாங்க. அவங்க எத்தனை நாளில் வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியாது, அதைத்தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எக்ஸ் நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ 2 பேர்த்துக்குமே எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தது கியூங்கிறவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை யார் 5 நாளில் பண்ணுறது? பி தானே. அப்போது பிங்கிறவர் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வேலை பார்த்துருக்காரு. கியூ வந்து வெளியில் போன பின்னாடி எக்ஸ்ட்ரா பி வந்து 5 நாள் வேலை பார்த்துருக்காரு. இது புரிஞ்சா? ஸோ இதை நல்லா தெளிவாக இதை நீங்கள் சால்வ் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ எல்சிஎம் என்ன வரும்? 20 30 பார்த்தா எல்சிஎம் 60. 20 × 3 60, மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3x + 15 ப்ளஸ் 60 × 30 × 2 60. அப்போ மேலேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × x என்ன வரும்? 2x வரும், ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 60 என்ன ஆகும்? இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறிடும். இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் 5x. 5x + 15 ஈக்குவல் டு 60. இதிலேருந்து 5xோட வேல்யூ என்ன வரும்? +15 ஈக்குவல் டு இந்த சைடு போணுச்சுன்னா -15 மாறும். அப்போது இது 45. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4 5 5, 9 5 45. அப்போ உங்கள் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 9 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 9 நாளுக்கு அப்புறம் தான் கியூ ஆனவர் சென்று விட்டார். மீதம் உள்ள வேலையை பிங்கிற ஒரு 5 நாள் சேர்த்து பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இதான் அதற்கான ஆன்சர். இதே மாதிரி ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் நிறையா ப்ராப்ளம்ஸ் பின்னாடி எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் கேள்வி. இதையும் சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வது 3 மடங்கு வேகமானவர். ஆனால் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மாதிரி மடங்குங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏபின்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற ஒரு பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். அப்போ இவர் 3 மடங்கு திறமையானவர் தான். பிக்கு 1 மடங்குன்னு போட்டால் தான் ஏ 3 மடங்கு திறமையானவர்னு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இவங்க 2 பேரும் வித்தியாசம் வந்து இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஏங்கிற ஒரு பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாகவே எடுத்துக்குவார். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்? 2ன்னு இருக்கா? அந்த 2x தான் 24 நாட்கள். இதுலேருந்து 1xோட வேல்யூ என்ன? 1xோட வேல்யூ 12. இதுலேருந்து 3xோட வேல்யூ என்ன? என்ன இங்கே 1ன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் 1x 3xன்னு கண்டுபிடிச்சி வைங்க. ஒரு 3xோட வேல்யூ என்ன? 36. இதுதான் அந்த 1x 3xோட வேல்யூ. ஆனால் நீங்கள் ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு மடங்கு அதிகமோ அவங்க குறைவான நாட்களில் வேலையை முடிச்சிருப்பாங்க.
யாருக்கு மடங்கு கம்மியோ அவங்க அதிகமான நாட்கள் எடுத்திருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ இதில் இருந்து ஏ எத்தனை நாள் முடிச்சிருப்பாரு? இதில் அப்படியே ஆப்போசிட்டு 12 யாரோ அதுதான் ஏ, 36 யாரோ அதுதான் பி. இதுதான் ரெண்டு பேரும் எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படிங்கிற கெப்பாசிட்டியை. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க எத்தனை நாள் வேலை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் சூப்பரான ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, யார் ஒரு மடங்கு உள்ளவரோ அவர் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரோ அதுதான் மொத்த வேலையே. மொத்த வேலை என்னன்னு தெரிஞ்சாவே போதும். மொத்த வேலை 36. இது உங்களுக்கு புரிஞ்சா? அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அவரால் பண்ணவே முடியும். அப்போ 36 வேலை இருந்ததுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை பண்ணிவிட்டு மொத்தம் 36 நாட்களில் வேலையை முடிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? இப்போ மொத்த வேலை தெரிஞ்சிச்சு. இந்த மொத்த வேலையை அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களோட மடங்கை நீங்கள் டிவைட் பண்ணாவே போதும். இப்போ இதையும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. இருவரும் சேர்ந்து தானே. இப்போ ஏவோட மடங்கு 3, பியோட மடங்கு 1. அப்போது மொத்த மடங்கு எவ்வளோ வரும்? மொத்த மடங்கு 3 + 1 4ன்னு வரும். அந்த 4ஆல் இங்கே டிவைட் பண்ணாவே போதும். 9 நாளில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 9 நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிப்பாருன்னா 12 நாளில் வேலையை முடிச்சிடுறாரு. பி மட்டும் கேட்டால் 36 நாளில். ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தோட மடங்கை நீங்கள் அந்த மொத்த வேலை 36ல் டிவைட் பண்ணாவே போதும். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பரான ஷார்ட்கட்டில் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. இது புரிஞ்சுங்களா? ஸோ 9 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தடுத்து பார்ப்போம். பாருங்கள், டிஃப்ரெண்டான மெத்தட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக சூப்பரான ஷார்ட்கட்டில். இப்போ இது பாருங்கள், இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் தான். கேள்வி என்ன? எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பார். எக்ஸ், ஒய், இசட் ஆகியோர் மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனி பெரும் தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ எக்ஸு, ஒய், இசட் இப்போ நோட் பண்ணுங்கள். அவங்கவுங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க இந்த மாதிரி நோட் பண்ணிடுங்க. இப்போ 3 பேர்த்துக்குரிய எல்சிஎம் நோட் பண்ணுங்கள். 3 பேர்த்துக்குரிய எல்சிஎம் என்ன? உங்களுக்கு 30ன்னு போட்டிங்க அப்படின்னா 4ஓட மடங்கில் வராது. அப்போ 60. இப்போ இதில் 60ன்னு எல்சிஎம் எடுத்தால் 4 × 15 60, 6 × 10 60, 10 × 6 60. இதுதான். இப்போ இது மொத்த மடங்கு என்ன? மொத்த திறன் என்ன? இதுதான் மொத்த திறன். இது மொத்த வேலை. எல்சிஎம் எடுத்துகிறது தான் மொத்த வேலை. இப்போ இதை பாருங்கள், மொத்த திறன் என்னன்னு பாருங்கள். 15 + 10 25, 25 + 6 31. இந்த மொத்த திறனோட அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு. மொத்த திறனுக்கு ஈக்குவலாக. அப்போ 31x 3100 அப்படின்னா 31,000 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன? ஒரு எக்ஸோட வேல்யூ 1000. இப்போ அவங்கவுங்களுக்கு தனியாக கிடைக்கக்கூடியது என்ன? அந்த 1000ஆல் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாவே போதும். அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு கிடச்சிரும். அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 5 × 1000 15,000, 10 × 1000 10,000, 6 × 1000 6000, மொத்தத்துக்கு 31,000 கிடைக்கும். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். 5000 10,000 6000 இதுதான் அதற்கான ஆன்சர். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. டைம் சூப்பராக உங்களுக்கு சேவ் ஆகும். இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். விக்ரம் ஒரு வேலையின் 3இல் 1 பகுதியை P நாட்களிலும் முடிப்பார் எனில் அவர் அந்த வேலையின் 3இல் 4 பகுதி வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3/4 பகுதி வேலையை. இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, 3இல் 1 பகுதி வேலையை. அப்போ 3இல் 1 பகுதி வேலையை முடிக்க அவர் P நாட்கள் எடுத்துக்காருன்னா அதாவது 3இல் 1 பகுதி வேலையை P நாட்கள் எடுத்துக்குவார்னா 3 பகுதி வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 3P ஆகும். 3 பகுதி வேலையை முடிக்கிறதுக்கும் 3P ஆகும். புரிஞ்சுங்களா? இப்போ அதே இது 4இல் 3 பகுதி வேலையை முடிக்க எத்தனை நாட்களில் அவங்க முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ மேலே இருக்கிறதுலேருந்து நம்ம மொத்த எவ்வளவு வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்த வேலை 3P நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே இது 4இல் 3 பகுதி வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதவே இப்போ 3P நாட்களில் இதவே நீங்கள்
மொத்தம் முழு பகுதியை முடிக்க 3p ஆகும். அந்த முழு பகுதின்னு இல்லாமல் முக்கால் பகுதி வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ இதால் மல்டிப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு நம்பர் இருந்தது அப்படின்னா டேஸ்ன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போ இது 9p/4ங்கிறது மாறும். புரிஞ்சா அந்த கேள்வியை பொறுத்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ அதே இது உங்களுக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள். m நபர்கள் ஒரு வேலையை n நாட்களில் முடிப்பார் எனில் 4m நபர்கள் அந்த வேலையை டேஷ் நாட்களிலும் m/4 நபர்கள் அந்த வேலையை டேஷ் நாள் முடிப்பார். இதை நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக இப்போ m நபர்கள் PSD/W அந்த கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே ஒர்க்கு இல்லை, அப்போ பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். m நபர்கள் n நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 4m நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இதுதான், இதுவும் பர்சன், இது டேஸு. அதே போல் இதுவும் பர்சன், இது டேஸு. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த m இந்த m கேன்சல் ஆகும், 4 இந்த சைட் டிவைடில் மாறும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? n/4. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த n/4 நாட்களில் முடிப்பாங்க. இதே இது m/4 நபர்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டுருக்காங்கல்ல. இப்போ m நபர்கள் n நாட்கள் வேலையை முடித்தால் m/4 நபர்கள் எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பார்? அவ்வளோதான். இப்போ இங்கேயும் m கேன்சல் ஆயிரும். இந்த n 4 இந்த சைடு மல்டிப்புளாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4n அப்படிங்கிறது வரும். இதுதான் அதற்கான ஆன்சர். செகண்ட் இதுக்கு 4n. இவ்வளோதான். அப்போது நம்பராக கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி லெட்டர் கான்செப்ட் கொடுத்தாலும் அழகாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இனி பயிற்சி கணக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தா அதே இதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்கள். இப்போ நான் சொன்னேன்ல, ஏங்கிற ஒரு 3 நாள், பிங்கிற ஒரு 6 நாள்னு சொல்லிட்டு இருவரும் ஒன்றாங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? xy/x + y நான் சொல்லியிருக்கேனா? அதை 3 × 6 / 3 + 6 என்ன வரும்? 9 வரும். 3ஆம் இங்கே 2 நாட்களில் வேலையை முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை. இது அந்த 5 தான் ஆன்சர். இப்போ பாருங்கள், 5 நபர்கள் 5 வேலையை அது டிவைடில் போடணும். 5 நாட்கள் வேலை முடித்தா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த மாதிரி கேன்சர், இந்த 5 கேன்சர் 5 தான் இருக்கும். அப்போ எக்ஸ் 5 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது இப்போ இதுவும் இதே போல தான் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து 6 நாட்கள் முடிப்பார். பி என்பவர் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது ஏவும் பியும் சேர்ந்து வர்றது 6 நாள். ஏ மட்டும் 24 நாட்கள். 6ல் 24 போணுச்சுன்னா அதாவது xy/y - x நான் சொல்லியிருந்தால அதான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போது 18ன்னு வரும். 1 6 6 3 18. இங்கே 8 நாளில் இவங்க வேலையை முடிச்சிருவாங்க. இதுதான் இங்கே. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். ஏ என்பவர் தனியே 35 நாட்கள், பி ஆனவர் ஏயோட. இப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்டில் கேள்வியில் இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இதையும் நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏ என்பவர் தனியே 35 நாட்களில் முடிப்பார். அப்போ ஏங்கிறவர் 35 நாட்களில் முடிப்பார். ரைட்டு. அடுத்தது பி ஆனவர் ஏயோட 40% கூடுதல் திறமையானவர். இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். எப்படின்னா பிங்கிறவர் தான் ஏயோட 40% கூடுதல் திறமையானவரா? அப்போது ஏ 100%, பி 140%. அப்போ பர்சன்டேஜும் கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஏனெனில் பி அந்த வேலையை எத்தனை நாட்களும் முடிப்பார். இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது ஏ 35 நாள்னா ஏவோட சதவீதம் என்ன? 100%. இப்போ நல்லா கவனிங்க. 100% உள்ளவர் 35 நாட்களில் முடித்தா 140% உள்ளவர் எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போது ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு எஃபிஷியன்சி, இது எஃபிஷியன்சி, யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமோ அவங்க கம்மியான நாட்களே வேலை முடிச்சிடுவாங்க. ஏன்னா இவரை விட ஒரு திறமையானவர் தானே. அப்போ கம்மியான நாட்களில் முடிச்சிடுவாங்க. அப்போ 100% உள்ளவர் 35 நாள்லாம் 140% உள்ளவர் திறமை அதிகம். அப்போ கம்மியான நாட்களே வேலை முடிச்சிடுவார். இது எதிர்மாறலாக இருந்தால் எங்கே 2 நம்பர் வந்துச்சு அங்கே டிவைட் போட்டுருங்க, பக்கத்தில் இருக்க நம்பரை அப்படியே மல்டிபிளாக போட்டுருங்க. இதுதான். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்தது 7ஆல் அடிச்சு கொடுத்தா 7 14, 7 35. அடுத்து 4 5 5, இங்கே 5 2 10,
1 2 5 2 10. இப்போ 5 × 5 எவ்வளோ வரும்? 25ன்னு வரும். அப்போ 25 நாளில் வேலையை முடிச்சிடுவார். இப்போ நல்லா கவனிங்க, ஏங்கிறவர் 35 நாளில் முடித்தா இவர் தான் திறமை, பி வந்து அவருக்கு தானே திறமை அதிகம். திறமை அதிகம் கம்மியான நாட்களே வேலை முடிச்சிடுவார்ல. 25 நாளில் வேலையை முடிச்சிட்டாரு. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. பர்சன்டேஜ் கான்செப்டில் அழகாக இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ என்பவர் வேலையை 10 நாட்கள், பி என்பவர் 15 நாட்கள் முடிப்பார். இவர்கள் இந்த வேலையை 2 லட்ச தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை என்ன? இது அந்த அமௌண்ட் கான்செப்ட் தான். இப்போ ஏபிங்கிறது 10 நாள் 15 நாள், இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன? 30. இது 3, இது 2. இது அவங்களோட திறன். இப்போ இவங்களோட திறனோட கூடுதல் என்ன? 5. இந்த 5x தான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சமம்? 2 லட்சம் அமௌண்ட்டுக்கு சமம். கரெக்டாக தானே போடுறேன்? ரைட், 5 0. இப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 4 5 4. அப்போ இங்கே 40,000ன்னு வரும். 40,000 வரும். இப்போ அங்கே 40,000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான அமௌண்ட்டு. 40,000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கான அமௌண்ட்டு. நாங்க 12 1,20,000, இது 80,000. இது ரெண்டையும் கூட்டினாவே 2 லட்சங்கிறது கிடச்சிரும். இதுதான் உங்களுக்கான அமௌண்ட்டு. புரிஞ்சுங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான், இதுவும் அதே மாதிரி தான். இது ஒர்க்குங்கிறது தெரிஞ்சாவே போதும். ஓகே, எல்லாமே இதே போல் தான். இது ஒர்க்குங்கிறது தெரிஞ்சாவே போதும். அழகாக PS/Wயில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி 6வது கணக்கு பாருங்கள். ஜோடியாக வந்திருக்கும். இதையும் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பிசி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? 12 மணி நேரத்தில் முடிப்பார். பியும் சியும் சேர்ந்தா 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க. ஏவும் சியும் சேர்ந்தா 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த 3 பேர்த்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் போதும். இந்த 3 நம்பர் இருக்கும். 12 3 6, எல்சிஎம் என்ன வரும்? 12 தான் வரும். இப்போ பாருங்கள், இதுதான் அவங்கவுங்களோட திறன். நல்லா கவனிங்க. 12 × 1 12, அதே போல் 3 × 4 12, அதே போல் 6 × 2 12. இதான் அந்த எல்சிஎம்மோட அங்கே கொடுத்துருக்க நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் கிடைக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி பார்த்து கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து ஏவோட திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. ஏவோட திறன் என்ன? 1. இப்போ அவங்க வந்து பி தானே கேட்குறாங்க. பியோட திறனை கண்டுபிடிச்சி இந்த மொத்த வேலை எல்சிஎம்மில் டிவைட் பண்ணாவே போதும், நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போ பியோட திறன் கண்டுபிடிக்கிறதான். ஏவோட திறன் 1ன்ட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம்? இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும், ஏவும் சியோட சேர்ந்த திறன் 2. இப்போ பாருங்கள், ஏவும் சியும் சேர்ந்த திறன் 2னா இப்போ நம்மளுக்கு ஏக்கு 1ன்னு தெரியும். அப்போது ஏவுக்கு 1ன்னு அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் 2 கிடைக்கும்? சிக்கு 1ன்னு அப்ளை பண்ணாதான். அப்போ சியோட திறன் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சியோட திறன் 1ன்னு எங்கே அப்ளை பண்ணலாம்? இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். பியும் சியும் சேர்ந்த திறன் 4. இப்போ பாருங்கள், பியும் சியும் சேர்ந்த திறன் 4. இப்போ சிக்கு 1 நம்ம அப்ளை பண்ணுறோம். பிக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும்? பிக்கு 3ன்னு அப்ளை பண்ணும்போது தான். அப்போ நம்ம பியோட திறனும் கண்டுபிடிச்சிட்டோம். பியோட திறன் 3. இதைத்தான் நம்ம இங்கே டிவைட் பண்ணணும். அப்போது இங்கே பியோட திறன் 3 அடிச்சுக்கணுங்க. 1 3 3 4 12. அப்போ பிங்கிறவர் எத்தனை நாளில் முடிப்பார்? 4 நாளில் வேலையை முடிச்சிருவார். இதுதான் அதற்கான ஆன்சர். இதுதான் வந்து 4 நாட்கள்ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த ஷார்ட்கட்டை வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தடுத்தது ஈஸியாகவே இருக்கும். இதே காம்பினேஷனில் தான் அடுத்த கேள்வி, 7வது கேள்வி. கவனிங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். இப்போ இதையும் நான் நோட் பண்ணிடுறேன். ஏவும் பியும் சேர்ந்தா 12 நாட்களில், அதே போல் பியும் சியும் சேர்ந்தா 15 நாட்களில், ஏவும் ப்ளஸ் சியும் சேர்ந்தா 20 நாட்களில். இப்போ அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத கவனிங்க. இந்த 3க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60ன்னு வரும். அப்போ 12 × 5 60, 15 × 4 60, 20 × 3 60. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்குதா? இப்போ இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2A இருக்குது, 2B இருக்குது, 2C இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C இதோட வேல்யூ தான் 12. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இதில் இருந்து ஒரு பங்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட திறன் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 6 12. அப்போது 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட சேர்ந்த திறன் என்னென்னு கேட்டால் 6. ஆக்சுவலாக என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த 6ங்கிறத இங்கே நீங்கள் டிவைட் பண்ண உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ 3 பேர் சேர்ந்தால் 10 நாளில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது தனித்தனியே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ தனியாக கண்டுபிடிக்கணும், பி தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்கள், இதை என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். இப்போ இதில் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா இப்போது நீங்கள் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிறதுல இப்போ நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை நான் ரப் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த சைடு இருக்கிறத. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஏவும் பியும் சேர்ந்தது 6ன்னு இருக்கா? இப்போ நல்லா கவனிக்க, ரொம்ப சிம்பிளானது தான். ஏவும் பி ப்ளஸ் சி இது சேர்ந்தது 6ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு பி ப்ளஸ் சி இவங்களோட சேர்ந்த திறன் என்ன 4. அப்போ பியும் சியும் சேர்ந்த திறன் 4ன்னு இருந்துச்சுன்னா ஏக்கு என்ன அப்ளை பண்ணால் எனக்கு 6ன்னு கிடைக்கும்? ஏக்கு 2ன்னு அப்ளை பண்ணால் தானே. அப்போ ஏவோட திறன் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இதை நீங்கள் இங்கே இருக்க மொத்த வேலையில் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 60 / 2 30 நாள். அப்போ ஏ வந்து எத்தனை நாள்? 30 நாளில் வேலையை முடிச்சிருவார். ஃபஸ்ட் நோட் பண்ணது அவரோட திறன், செகண்டு அவரோட டேஸ், 30 நாளில் வேலையை முடிச்சிருவார். இப்போ அதே போல் பியோட திறன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியோட திறன் கண்டுபிடிக்கிறேன்னா பியை தவிர்த்து என்ன இருக்குது? ஏசின்னு இருக்கா? ஏயும் சியும் சேர்ந்த திறன் என்ன? 3. அப்போ ஏவும் சியும் சேர்ந்த திறன் 3. அப்போது பிக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு 6ன்னு கிடைக்கும்? பிக்கு 3 தானே. அப்போ பியோட திறன் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை நீங்கள் 60ஓட டிவைட் பண்ணுங்கள். 60 டிவைட் பண்ணால் 20 நாள் இருக்கும். அப்போ பி எத்தனை நாள் முடிச்சிருவார்? 20 நாட்களில் வேலையை முடிச்சிருவார். இதே காம்பினேஷனில் தான் உங்களுக்கு என்ன சியோட திறன். அப்போ சியோட திறன் தெரிஞ்சுக்கணுன்னா ஏவும் பியும் சேர்ந்த திறன் 5. அப்போ ஏவும் பியும் சேர்ந்த திறன் 5னா சிக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். அப்போ சியோட திறன் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 1 இங்கே 60ஓட டிவைட் பண்ணிங்கன்னா 60 நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சி 60 நாட்களில் வேலையை முடிப்பார். இதுதான் கான்செப்ட்டு. அழகாக நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணி கேட்குறது எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேளையே தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏயை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் ஆகுது. அப்போ ஏக்கு 15 நிமிஷம் ஆகுது. பிக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஏ எடுத்துக்கிட்ட விட 3 நிமிடங்கள் கூடுதா. அப்போ 15 + 3 என்ன? 18. இதுதான். இப்போ இருவரும் இணைந்து இப்போ ஒரு சேரை முடிக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சேர்ன்னு பாகங்களை முடிக்க தான் இவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ 22 நாற்காலியும் முடிக்க எவ்வளோ நேரம்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 பேர் இணைந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? xy/x + yன்னு சொல்லியிருக்கேன்னா இதை அப்ளை பண்ணுங்கள். 15 × 18 / 15 + 18 எவ்வளோ வரும்? 23ன்னு வரும். 23ன்னு வந்துருச்சா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ண முடியாது. சாரி, நான் என்ன சொல்கிறேன், 20 33 வந்துருச்சா? இன்னும் அடிஷன் சப்ரைஸ்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதுக்கெலாம் நம்மளுக்கு ட்ரிக்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, இப்போ இதை கவனிங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா இங்கே 5 × 15 11 11 × 33. இப்போ இங்கே இவங்க இந்த ஒரு சேரை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 5 × 18 / 11 இத்தனை நாளில் முடிச்சுடுவாங்க. நீங்கள் எதையுமே மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 22 நாற்காலியா? இதவே நீங்கள் ஜஸ்ட்டு 22ஆல்
மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே 2ன்னு வரும். 5 × 2 10, 10 × 18 180. 180 நிமிஷத்தில் இதை இங்கே சரி பண்ணிடுவாங்க. இப்போ ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவர்ஸில் கொடுப்பாங்க. அப்போ 180 நிமிடம் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஹவர்ஸை மாற்றலாம்? 3 hours நம்ம மாற்றிடலாம்ல. அழகாக இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதான் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. 9வது கேள்வியை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். ஓகே, ஏ ஆனவர் 45 நாட்களில் முடிப்பார். பி அதாவது அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்போது இதவே இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் கான்செப்டில் சால்வ் பண்ணுங்கள். ஏங்கிறவர் 45 நாட்களில் முடிப்பார். ஆனால் அவர் வேலை பார்த்தது எத்தனை நாள்? 15 நாள் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காரு. அடுத்து பி அவரோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது தெரியாது. ஏன்னா என்ன கெப்பாசிட்டி அதான் நம்ம கீழே நோட் பண்ணியிருப்போம். அவர் பி ஆனவர் மீதமுள்ள வேலையத்தை எத்தனை நாளில் செய்கிறாரு? 24 நாட்களில் செய்கிறாரு. இப்போ இவங்க 2 சேர்ந்தாலும் ஒரு வேலையை முடிச்சுருவாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா பி மட்டும் எத்தனை நாளில் மொத்த வேலையை முடிப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், 1 15 15 3 15 3 15 45 1/3ன்னு இருக்கா? இப்போது நீங்கள் இந்த 1/3 ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போங்க, -1/3ன்னு மாறும். அப்போ 24/b = 1 -1/3ன்னு மாறும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 3 3 3 - 1 2ன்னு வருமா? 2/3 24/bன்னு இருக்கும். இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 2 12 24. இந்த 3 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும், b ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போது பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 12 × 3 36. அப்போ பியோட மொத்த கெப்பாசிட்டி என்னென்னா பி ஒரு வேலையை 36 நாட்களில் முடிக்கக்கூடிய திறமையானவர் இவர் தான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க? பி எத்தனை நாளில் முடிக்கக்கூடிய திறமையானவர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அவங்க இதோட முடிக்கலையில, அவங்க இந்த வேலையோட 80% எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே தான் நம்ம இப்போ 2 பேர் இணைந்து அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. 2 பேர் இணைந்து எத்தனை நாளில் 80% முடிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ 2 பேர் இணைந்தாங்கன்னா xy / x + y இந்த கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இவங்க 100% இந்த நாட்களில் முடிச்சிருவாங்க. சிம்ப்ளை பண்ணால் 100% முடித்தாங்கன்னு அர்த்தம். இப்போ இது 80 அப்படிங்கிற போது ஃபஸ்ட் இதவே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 45 × 36 / 45 36 ஆட் பண்ண தானே. ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 70 81ன்னு வரும். 70 81ன்னு வரும். இதை சால்வ் பண்ணுங்கள். 9 அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 5 வரும், இங்கே 9ன்னு வரும். இப்போ இதில் முடிஞ்சிடும். அதுக்கு 1 5 5 இங்கே 4 5 1 9 4 36 ஐநாங்க 20. 2 பேர் சேர்ந்தா 20 நாட்களில் முடிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 80% வேலை தான். அப்போது 20 × அந்த 80%ங்கிறபோது 80/100. இதை சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே 5ன்னு கிடைக்கும். அடுத்து 1 5 5 இங்கே 1 5 5 பேலன்ஸ் 3 30னா 6 30. 80% வேலையை 16 நாட்களில் முடிப்பாங்க. இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி இது 1.5 இல்லை 4.5. இதில் உங்களுக்கு எது டைம் அண்ட் ஒர்க்கோ அதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பாருங்கள். ஸோ இது பிஎஸ்டி கான்செப்ட் தான். 6வது பிஎஸ்டி கான்செப்ட் தான். அதில் இந்த கேள்வி பாருங்கள், 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்து. ஸோ டேரெக்டாக நோட் பண்ண 32 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை பார்த்து 15 நாட்களில் முடிப்பார். அந்த வேலையின் 2 மடங்கை. ஸோ இந்த மாதிரி அந்த வேலையின் 2 மடங்கும் கொடுத்ததுனால இவங்க அந்த வேலையை நம்ம டிவைடில் நோட் பண்ணுவோம். 1 மடங்கு வேலை பார்த்துருப்பாங்க, இவங்க 2 மடங்கு வேலை. இதுதான். இப்போ நாளொன்றுக்கு
10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார். எத்தனை ஆண்கள்னு கேட்டனால இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஒரு 12 12 2 12 24. ஸோ இந்த ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 2 10 3 15 1 2 இங்கே 16 2 32. அடுத்து 16 × 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 48. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து இதுவும் அந்த இருமடங்கு கான்செப்ட். இருமடங்கு கான்செப்ட்டு இதுவும் சாரி 8வது கொஸ்டின் பாருங்கள். ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட். இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ P 12 நாளில் முடிக்கக்கூடியவர், Q 15 நாட்களில் முடிக்கக்கூடியவர். P ஆனவர் தனியே தொடங்கிய பிறகு P தான் அந்த வேலையை தனியாக தொடங்கியிருக்காரு. தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து Qவுடன் சேர்ந்து வேலை முடியும். அப்போ ஃபஸ்ட்டு Pங்கிறவர் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் Qவுடன் சேர்ந்து வேலை முடியும் வரை அவருடன் இருந்தார். வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது? இப்போது P மட்டும் 3 நாளில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் Q ஆனவர் சேர்ந்தார். அப்போ Q எக்ஸ் நாளில் வேலை வைப்பார். அவரோட சேர்ந்து Pயும் வந்து எக்ஸ் நாளில் வேலை வைப்பார். இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இது புரிஞ்சா? இனி நம்ம இதை சால்வ் பண்ணிக்கணும். 12 15 இதுக்கு எல்சியம் என்ன வரும்? 60ன்னு வரும். இப்போ 12 × 60 12 × 5 60. இதையும் நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15 + 5x ப்ளஸ் இது 15 × 4. அப்போ மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4xன்னு வரும். அப்போ இந்த 60 சைடு மல்டிப்ளாக மாற்றிடலாம். 5x + 4x 9x + 15 = 60. இதிலிருந்து 9xன்னு எடுத்துட்டோம்னா 15 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போது 60 - 15 45. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 5. அப்போது 5 நாளில் வேலை முடிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து 5 நாளில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் கேள்வி என்னென்னா வேலை வந்து எத்தனை நாள் நீடித்தது அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் வேலை இப்போ 5 நாள் வந்து நீடித்தது அப்படிங்கிற ஆன்சர் சொல்லலாம். இது மொத்த வேலை எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு கேட்டால் இந்த ஆல்ரெடி அவர் பார்த்த 3 + 5 மொத்தம் 8 வரும். அப்போ கேள்வியை பொறுத்து நீங்கள் 5 போடணுமா 8 போடணுமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறது. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் இதே கான்செப்டில் தான், இதே கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேயும் உள்ள எல்லா சம்ஸும் எல்லா மாடலுமே நம்ம பார்த்துட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்வியல் கணிதத்தில் உள்ள எல்லா மாடலுமே எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.